நீங்க டூயிங் ரீல்ஸ் வித் ஷோபாமா வந்து இட் இஸ் சச் அ கியூட்டஸ்ட் திங் வி வாட்ச்ட். அம்மா நான் ஸ்கூல் போகல வாய், அம்மா நான் காலேஜ் போகல வாய். அத்தை வந்து செம்ம ஜாலி டைப். ஓகேங்களா, அத்தை சும்மா ரீல் பண்ணலாம் அப்படின்ட்டு போஸ்ட் பண்றது அதெல்லாம். அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம், இது நம்ம பண்ணா நல்லா இருக்கும்ல அத்தை, சரிம்மா பண்ணலாம் அப்படிம்பாங்க. ஷீ இஸ் வெரி சில். நானு, அண்ணா, என்னோட கசின்ஸ் எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். டைம் வாங்கின காரா இருக்கட்டும், ரவுண்டு கூட்டிட்டு போவாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி போட்டோ கூட இருக்கு. அது அண்ணா வந்து என்னை தூக்கி வச்சிருப்பாங்க. இட் வாஸ் லைக் அ ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி தான் இருந்தது. I think Nazir uncle கூட இதை அட்ரஸ் பண்ணாங்க ஸ்டேஜ்ல. He said that Vijay Anna shouldn't stop acting அப்படின்னு. அவங்களோட பாத் வந்து டிஃப்ரெண்டா இருக்க போகுது. We have to support him. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஆஃப் சோஷியல் மீடியா, அதோட ஹாப்பி சைட் பற்றி நான் பேசியே ஆகணும். ஐ திங்க் நீங்கள் டூயிங் ரீல்ஸ் வித் ஷோபாமா வந்து இட் இஸ் சச் அ கியூட்டஸ்ட் திங் வி வாட்ச்ட் இன் இன்டர்நெட் அப்படின்ற மாதிரி தான் தோணும். லைக் ஹவு டு யூ கன்வின்ஸ் ஹர் டு டூ ரீல்ஸ்? அத்தை வந்து செம்ம ஜாலி டைப். ஓகேங்களா, ஷீ இஸ் லைக் ரியலி ஸ்வீட். எப்ப நாங்க சும்மா பேசிட்டு அத்தை சும்மா ரீல் பண்ணலாம் அப்படின்ட்டு போஸ்ட் பண்றது அதெல்லாம் பிளான் பண்ணி பண்றதே கிடையாது. ஏதாவது சும்மா பார்த்துட்டே இருப்போம், ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம், இது நம்ம பண்ணா நல்லா இருக்கும்ல அத்தை, சரிம்மா பண்ணலாம் அப்படிம்பாங்க. நான் என்ன பண்ண போறேன், நான் இது சொல்ல போறேன்னா நீ இது சொல்ல போறியா, நீ இது சொல்ல சும்மா அப்படியே பண்றதுதான். அது அப்படியே வந்து போஸ்ட் பண்ணி விட்டுட்டு அது அப்படியே ஃபேமஸ் ஆயிடும். அந்த மாதிரி பண்றதுதான். ஷீ இஸ் வெரி சில். எப்பவுமே அத்தை ஷீ இஸ் வெரி சில் அண்ட் கூல். அந்த மாதிரி தான் அவங்க. ஆக்சுவலி கீப் டூயிங் மோர் ரீல்ஸ். ஐ திங்க் எப்பவுமே சொல்லுவேன், இந்த கியூட்டஸ்ட் திங் வி சி ஆன் இன்டர்நெட் டுடே அப்படின்னா அது ஒன் ஆஃப் யுவர் ரீல்ஸ் வந்து அது கண்டிப்பாக அது கியூட்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி யூ கிக் ஸ்டார்டட் வித் த பாண்ட் வித் அண்ணா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. பிகாஸ் லைக் சின்ன வயசுலேருந்து ஐ திங்க் இட் இஸ் ஆல்வேஸ் நம்மளுக்கு வந்து ஒரு சம்மர் பிரேக் அப்படின்னாலே கசின்ஸ் நைட் தான் எப்போவுமே. இட் இஸ் ஆல்வேஸ் ஹேங்கிங் அவுட் வித் கசின்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒன் பியூட்டிஃபுல் மெமரி யூல் செரிஷ் ஃபார் எவர் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஏன்னா கசின்ஸ் நைட் அண்ட் ஜஸ்ட் அந்த மொமெண்ட்ஸ் வித் கசின்ஸே வந்து இட் இஸ் ஒன் காலா நைட் தான் எப்போவுமே அது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. நிறைய இருக்கு ஆக்சுவலி, சொல்லிட்டே போலாம். நானு, அண்ணா, என்னோட கசின்ஸ் எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். பாலலோக் விச் இஸ் இன் விருகம்பாக்கம். அண்ணா அங்கதான் படிச்சாங்க. எப்படின்னா வந்துட்டு அண்ணா யூஸ் டு பி த சீனியர் மோஸ்ட் ஸ்கூல்ல. நாங்களும் அப்புறமா அடுத்து வந்தோம். ரொம்ப வந்து ஹீ இஸ் த சீனியர் மோஸ்ட் அப்படின்னும் போது அந்த ஸ்கூலுக்கே ஒரு பெருமை தான் ஆக்சுவலி. அண்ட் காலாவா இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நாங்க அந்த பாட்டி வீடு, நாங்கெல்லாம் ஒன்னா வளர்ந்த அந்த இடம், அதெல்லாம் வந்துட்டு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் நிறைய இருக்கு. சொல்லிட்டே போலாம். அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின காரா இருக்கட்டும், அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்துட்டு வாங்கின கார்ல வந்து எங்களை வந்துட்டு கூட்டிட்டு போவாங்க, ரவுண்டு கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நிறைய இருக்கு ஆக்சுவலி, சொல்லிட்டே போலாம். பட் ரொம்ப வந்து என்னோட மெமரபிள் இது அப்படின்னா வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி போட்டோ கூட இருக்கு. அது வந்து இட்ஸ் ரியலி மெமரபிள். அப்படின்னா அந்த ஒரு ஃபேமிலி போட்டோ என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அண்ணா வந்து என்னை தூக்கி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கூட ஐ ஸ்டில் செரிஷ் தோஸ் மொமெண்ட்ஸ். எனக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நாங்க வளர்ந்தது, அந்த பாட்டி வீட்டுல இருந்தது, அது எல்லாமே இட்ஸ் ரியலி மெமரபிள் ஃபார் மீ. ஸோ இன்னொரு பக்கம் அந்த ஹியூஜ் ஆடியன்ஸ் அப்படின்னு பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ஷோபாமாவும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஹியூஜ் ஆடியன்ஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். பிகாஸ் ஒரு பக்கம் வந்து ஒரு பயம், ஒரு அட்ரினல் ரஷ், இன்னொரு பக்கம் எமோஷன்ஸ், டூ மெனி மிக்சட் ஃபீலிங்ஸாக தான் இருந்திருக்கோம் அன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கண்டிப்பாக அப்போது மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்தது உங்களுக்கு? ஆஸ் அ சிங்கரா நான் இது வரைக்கும் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 4000 பீப்புள் முன்னாடி நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு அந்த ஸ்டேஜ் என்டர் ஆகும்போது அந்த ஸ்டேடியம் இட் வாஸ் லைக் அ ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி தான் இருந்தது. ஒரு பெரிய ஐ மீன் இட்ஸ் நாட் அன் ஆடிட்டோரியம் ஆக்சுவலி, வந்துட்டு இட் வாஸ் லைக் ஹியூஜ். உள்ள என்டர் ஆகும் போதே வந்துட்டு அவ்வளோ சில்ஸா இருந்தது. எனக்கு வந்துட்டு அவ்வளோ இமோஷனல் தாண்டி
அவ்ளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். And அண்ணாவோட லாஸ்ட் மூவி அண்ட் ஆடியோ லான்ச் ரிலீஸ் அதுல நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோங்கிறத தாண்டி இவ்ளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம பாட போறோமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஆஹ் பயம் அப்படின்றத தாண்டி அது இட் வாஸ் சர்ரியல் ஃபார் மீ. எனக்கு ஒரு 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 வேற ஒரு உலகம் மாதிரி இருந்தது எனக்கு அந்த ஆடியன்ஸை வந்து பாக்குறதுக்கு அப்ரோச் பண்றதுக்கு எல்லாமே. ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் சோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் அதுக்கு. அந்த அந்த இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இனிமே வருமான்னு தெரியாது, எந்த ஒரு சிங்கருக்கும் வருமான்னு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். இப்போதைக்கு மலேசியால வந்து இவ்ளோ பெரிய ஆடியோ லான்ச் நடந்ததுங்கிறது இட்ஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட் இல்லைங்களா? ஸோ ஆஸ் அ சிங்கரா இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு. கம்மிங் டு பல்லவி அப்படின்னு வரும்போது சிங்கிங் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரீம்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. அஃப்கோர்ஸ் நம்ம பாடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டுலாம் இருக்குது. இப்போது சிங்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸோ மச் ஆடியன்ஸ் அப்படின்ட்டுலாம் அதெல்லாம் வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். பல்லவியோட ட்ரீம்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் எங்களுக்கு. அஃப்கோர்ஸ் ஆஸ் அ சிங்கரா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4000 மேக்ஸிமம் 5000 பீப்புள் முன்னாடி பாடியிருக்கேன். பட் இந்த வாட்டி நான் மலேசியால பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் வாஸ் அபவுட் 100,000 people, more than that. டெஃபினட்டா அது அண்ணாக்கு வந்து க்ரௌட் தான். அது வந்து ஒன் ஆஃப் த ட்ரீம் தான் எனக்கு. ஆக்சுவலி வந்து இது ஆல்மோஸ்ட் அது ஐ அச்சீவ்ட் வாட் ஐ வாஸ் ட்ரீமிங் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு. ஒரு லைன் பாடினாலுமே அவ்வளோ பெரிய க்ரௌட் முன்னாடி நான் பாடினது இட் வாஸ் அ ட்ரீம் ஃபார் மீ. அண்ட் கோல்ஸ் அண்ட் அச்சீவ் பண்றது அப்படின்னு பார்த்தா ஐ லைக் டு டீச் மியூசிக். ஐ ஸ்டில் டீச் மியூசிக். குட்டி குழந்தைங்களுக்கு நான் டீச் பண்றேன். நான் வாய்ஸ் ட்ரைனிங் அண்ட் வோக்கல் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே. ஸோ யா நான் என்னோட போகாம இன்னொரு 4 பேருக்கு நான் டீச் பண்ணிட்டு அந்த அந்த ஒரு டேலண்ட்டை வந்து வளர்த்து விட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ட்ரீம். ஸோ ஸ்வீட், ஸோ ஸ்வீட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்ட்டு இருந்தாலுமே பீங் என்னன்னு சொல்லுது கசின் அப்படின்ட்டுலாம் இருந்தாலுமே ஆஸ் அ ஃபேனாக இந்த மொமெண்ட் ஒரு மிக்சட் மொமெண்ட்னு இருக்குல்ல, டு கன்க்ளூட் ஹவு யூர் ஃபீலிங் ரைட் நவ். ஐ மீன் இட் இஸ் ஜஸ்ட் த லாஸ்ட் FDFS யூ கோன் see this 2026. அதுக்கப்புறமா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ப்ராப்ளி மேபி ரீரிலீசஸ்லாம் வந்தால் மேபி பார்க்கலாம். பட் தட்ஸ் இட், இட்ஸ் அ ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு இருக்கும்போது. ஐ திங்க் நாசர் அங்கிள் கூட இதை அட்ரஸ் பண்ணாங்க ஸ்டேஜ்ல. ஹீ said that விஜய் அண்ணா shouldn't stop acting அப்படின்ட்டு. ஆஸ் அ ஃபேனா அஃப்கோர்ஸ் அது ஒரு பேராசை தான். பட் அண்ணா வந்து டிசைட் பண்ணிட்டாங்க லைக் ஹீ இஸ் கோயிங் டு பி சைனிங் ஆஃப் அப்படின்னு. பட் எஸ் அது வந்து as a fan, as a family member, I also wish the same. பட் அவங்க வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க that this will be his last movie. பட் அவங்களோட பாத் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது and which is going to be good for everyone அப்படின்னும்போது we have to support him. ஸோ அந்த விதத்தில் yes, I'm very happy for whatever he has achieved so far. இது வரைக்கும் அச்சீவ் பண்ணதாக இருக்கட்டும், இனிமே அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், I wish him all the very best and prayers that அவங்க ட்ரீம் வந்து it has to அவங்க ட்ரீம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரேயர்ஸில் டெஃபினட்டாக இருக்கும்.